ஹாய் ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் பேக் வீடியோ தான். நான் நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதில் ஒரு முக்கியமான ஹேர் பேக் தான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன். அது என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கோகனட் ஆயில், எக்கு, தயிர், இதில் வெந்தயமும் பச்சைப்பயிரும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து முந்தின நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை நமக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஹேரு. இது நமக்கு ஒரு கண்டிஷ்னராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த பச்சைப்பயிரும் வெந்தயமும் நிறைய ஸ்கேல்பில் டேண்ட்ரப் இருக்கிறவங்கெல்லாம் இதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். இதை க்ளீனாக ஹேர் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இதுவே ஒரு டேண்ட்ரப் உருவாகிறதுக்காக ஒரு சான்ஸ் இருக்கும். அதனால எந்த விதமான பேக் போட்டாலும் அதை கிளியராக நம்மளோட ஸ்கேல்பில் கொஞ்சம் கூட இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணணும். கோகனட் ஆயில் எதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக் போடும்போது ஒரு சிலருக்கு ட்ரைனஸ் கொடுக்கும் ஹேரு. அந்த மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல் ஷைனிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதில் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கேஸ்டர் ஆயில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதாவது விளக்கெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்கோட ஒயிட் பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லோ எடுத்துக்க போகிறதில்ல. எல்லோ வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லோ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒயிட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எப்படி அரைக்கிறோன்னா, இதில் இருக்கிற தண்ணியோடு அப்படியே சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது. அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வெந்தயமும் பச்சைப்பயிறு மட்டும் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணி அதை பேக் அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியோடு ஃபஸ்ட்டே அரைச்சிட்டிங்கன்னா அது நைஸாக அரைப்படாது, ரொம்ப குறன்னு இருக்கும். இதை அரைச்சிட்டு வரேன், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் குறன்னு அரைச்சிங்கன்னா அது தலையிலேயே ஒட்டிக்கும். நல்லா ஹேர் வாஷ் பண்ணி அது காஞ்சால் மட்டும்தான் விழும். இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பேக் நான் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்கேல்ப்புக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லா அப்ளை பண்ணிடணும். ஒரு 20 மினிட்ஸ் அல்லது ஒரு 25 மினிட்ஸ் விட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வாஷ் பண்ண ஹேரை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள்.